நித்திய ஜீவன் என்றால் என்ன? இங்கு வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதருக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் பூமியில் நலமுடன் வாழ்வதற்குத்தான் உயிரை கொடுத்திருக்கிறார். நாம் மரித்தவுடன் உயிரை கொடுத்த கடவுள் உயிரை எடுத்துக்கொள்வார். சரீரம் மண்ணுக்கு போய்விடும், உயிர் கடவுள்கிட்டே போய்விடும். மீதம் இருப்பது ஆத்மா. ஆத்மா என்பது உணர்வு, உணர்ச்சி, யோசிப்பது, சிந்திப்பது, இவை எல்லாமே ஆத்மா ஆகும். ஆனால் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இதனால் பூமியில் பாவம் செய்கிற மனிதன் ஆத்மாயாவும் பாவ மன்னிப்பு பெறாமல் மரிப்பதால் பரிசுத்த தேவனை சந்திக்க முடியாமல் நரகத்தில் போய் கோடான கோடி வருஷங்கள் நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் உலகத்தில் வாழும்போது எப்படி உணர்வோடு இருக்கிறோமோ அதுபோல நரகத்தில் உணர்வோடு வெந்து கொண்டிருப்போம். அந்த இடம் மிகவும் வேதனை உள்ளது. இவற்றிலிருந்து நம்மை காப்பாற்ற இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக பூமிக்கு வந்தார். நாம் பூமியில் இருக்கும்போதுதான் பாவ மன்னிப்பு கேட்க முடியும். பாவ மன்னிப்பு பெறாமல் பரலோகம் போக முடியாது. பரலோகத்தில் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. ஏனெனில் அவர் அங்கு நியாயாதிபதியாக இருப்பார். ஏன் இயேசு உலகத்துக்கு வந்தார்? பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. பாவிகளை காப்பாற்ற கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக நம்முடைய ஆக்கினை அவர் மேல் வந்தது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவை தொங்கினார். உங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார். உங்களுக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார். அவர் உங்கள் இருதயத்தில் வாசமன்ன உங்கள் இருதயத்தை தருவீர்களா? உலகம் கொடுக்க முடியாத நிம்மதியை இயேசுவால் உங்களுக்கு கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என்ன உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லையா? பிரச்சனையா? துக்கமா? கவலையா? வியாதியா? இயேசு கிறிஸ்து உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார்.